வணக்கம். வணக்கம் உறவுகளே, மனிதர்களே, வணக்கம். எல்லாத்தையும் படிச்சுட்டு இறைவன் சும்மா சிரிக்கக்கூடாது, ஏதோ பரிகாசமாக பேசுகிற மாதிரியெல்லாம் ஆகிடும். சரி, சிரிக்காம சொல்கிறேன். மனுஷனை படிச்சுட்டு அதுக்கு முன்ன எல்லாவற்றையும் படைச்சார் கடவுள். எல்லாத்தையும் படித்தார். படிச்சுட்டு இவைகள் அத்தனையும் உனக்காக நான் படைத்தேன் அப்படின்ட்டு அவர் ஒரு இடத்துல சொல்லிக்கிறாரு. வந்து சொன்னாரா? பைபிளில் நான் கேள்விப்பட்டேன், என்கிட்ட அவர் டைரக்டாக சொல்ல, ஆனால் அனுபவிச்சுன்னுக்கிறேன். எல்லாம் உங்களுக்காக அனுபவி சொல்லிட்டு கொடுத்தாரு. நான் காலையிலேருந்து சாயங்காலம் தூங்குற வரலையும் சும்மா ஒரு நாள் கணக்கு போட்டு பார்த்தேன், என்னென்னத்தையும் பண்ணிக்கிறார். நான் எதை தான் சொல்லுவேன், சொன்னால் எண்ணிக்கையில் அடங்காது. எனக்கோ எண்ணிக்கை தெரியாது, சொல்கிறேன் கேள் அப்படின்ட்டு நான் தைரியமாக சொல்கிறதுக்கு முடியாது. எனக்கு மனசில் வந்ததுக்கும் ஞாபகத்தில் வந்ததுன்னு தான் சொல்கிறேன். மிருகங்களை எடுத்துங்க, எத்தனை விதமான மிருகங்கள், அனிமல்ஸ், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள், பறவைகள், மீன் வகைகள், எனக்கா எண்ணிக்கை தெரியாது அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை. இங்கே இடத்துல நான் ஃபெயிலர். அவர் படித்ததை எல்லாத்தையும் சொல்ல முடியல எனக்கு என்னால். ஒரு பறவையை எடுத்துங்கோ, அது அதனுடைய அமைப்பை எடுத்துங்கோ, அது என்ன அழகாக இருக்குது பாருங்க. அது பேசுகிறது, அது சவுண்டு கேளுங்க. அங்கே பார்த்தா நாய் கொலிக்குது, என்ன ஏதோ பூச்சிங்க சதம் போட்டுக்குது. அதில் ஒரு பூச்சி எடுத்து பாருங்க, அதோட அமைப்பை பாருங்க, என்ன அழகாக இருக்குது. எத்தனையோ காலுங்க இருக்குது, கண் இருக்குது, மூக்கு இருக்குது. நம்ம எதாவது பண்ணாக்கா அது யோசிக்குது, ஓ நம்மளுக்கு ஆபத்துரா சொல்லிட்டு ஓட்டிடுது. மற்ற அனிமல்களை பாருங்க, மாட்டை எடுத்துங்க, அதுலேருந்து நமக்கு என்ன ரத்த கொடுத்துக்காரு, பால் கொடுத்துக்கிறாரு. இந்த பாலிலிருந்து பல விதமான இதை கொடுத்துருக்காரு. தயிர் கொடுத்துருக்காரு, மோர் கொடுத்துருக்காரு, வெண்ணெய் கொடுத்துருக்காரு, கீ கொடுத்துருக்காரு, சீஸ் கொடுத்துருக்காரு. டெஃபினட்டாக எண்ணிக்கைகள் அடங்காது மாமிசத்தையே கொடுத்துருக்கிறாரு. சிலர் அது நமக்கு அத்தனையோ கொடுக்குது, நம்ம அதை எப்படி சுவைப்பது, சாப்பிடுவது என்ன, பல பேர் அதை உணவாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆடு எடுத்துக்கிறோம், அதனுடைய அமைப்பாக எடுத்துக்கிறோம். பழ வகைகள் எடுத்துக்கிறோம், எத்தனை விதமான பழங்க. எடுத்தோடனே ஆப்பிள்லேருந்து வர வேணாம், சின்ன குத்தி பழம், நாகப்பழம், எலுமிச்சம்பழம்,
அங்கேருந்தே வாங்கும். ஆப்பிளுக்கு வாங்கலாம். அந்த மாதிரி பல விதமான ம், பலாப்பழத்தை எடுத்துருந்தோம், மாம்பழத்தை எடுத்துருந்தோம், சப்போட்டா பழத்தை எடுத்துங்க. என்ன ருசி! பப்பாயா பழத்தை எடுத்துங்க. அது ஒன்று ஒன்று எத்தனை வகைகள் இருக்குது பாருங்க. மை காட். ஓகே. இன்னும் நீங்கள் இருக்கிறதெல்லாம் கடவுள் படித்ததெல்லாம் யோசித்து பாருங்க. இவங்களெல்லாம் நமக்கு கொடுத்துக்கிறார் கடவுள். இதை பார்த்து ரசித்துக்கிறதுக்கும் அதை பயன்படுத்தி சுவைப்பதற்கும் காய்கறிகளை எடுத்துங்க, மீன் வகைகளை எடுத்துங்க. பறவையை சொல்லிட்டுன்னா இப்படி தான் கன்ஃபியூஸ். அத்தனை விதமாக கடவுள் நமக்கு கொடுத்துறாரு. அப்போ இதெல்லாம் ரசிக்க வேணாவா? தயவுசெய்து நம்ம ரசிப்போம். எதை பார்த்தாலும் நம்ம ரசிக்கலாம். சத்தம், இசை. ஓகே. நான் சொல்கிறத விட நீங்களே கடவுளுடைய படைப்பை பற்றி நினச்சி பார்த்து புசித்து ரசித்து குஷித்து அனுபவிங்கள். அனுபவி ராஜா, அனுபவி. ஓகே, அனுபவிப்போம்.